ஸ்டார்ட் பண்ணுவோம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பாக மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமைக்கான் பரீட்சை என்கின்ற பாடத்தின் கீழே ஒரு வினாபத்திரம் மொழியாற்றல். இந்த மொழியாற்றல் வினாபத்திரத்தை பொறுத்தவரையில அந்த மொழியாற்றல் வினாபத்திரம் கடந்த 2021 நடந்த வினாபத்திரத்தின்படி மொழியாற்றலுக்காக அவர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த பகுதி 1 மொழியாற்றலுக்கு 1 மணித்தியாலமும் 15 நிமிடமும் வழங்கப்படுகிறது. அந்த மொழியாற்றல் பகுதி உங்களுக்கு தெரியும். பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு 250 சொற்கள் அளவில் 200க்கும் 250 சொற்களுக்கும் அளவில் பகுப்பாய்வு கட்டுரை ஒன்றை எழுதுக, பொருத்தமான தலைப்பொன்றையும் இடுக. எனவே அது ஒரு கட்டுரையாக வந்திருக்கிறது. ஒரு கட்டுரை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மொழியாற்றல் பகுதியில இம்முறை வரலாம். எனவே கட்டுரைக்கு உங்கள் மொழியாற்றல் ரீதியாக நீங்கள் தயார்படுத்தப்பட்டிருப்பீர்கள். அதே போல ஒரு கடிதம் எழுதுதல், ஒரு ஒபிஷியல் கடிதம் அல்ல, அதாவது அலுவலக ரீதியாக கிராம உத்தியோகத்தர் சங்க செயலாளர் என கருதி ஒரு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க கூறி செயலாளர் ஒருவருக்கு எழுதுகிற ஒரு கடிதம். அது 150 சொற்களோடு வந்திருக்கிறது. அதே போல சில தனி வாக்கியங்களை இணைத்து பொருள் பொதிந்த தனி வாக்கியங்களாக எழுதுக. சிறிய வாக்கியங்களை இணைத்து அது ஒரு வினாபத்திர மொழியாற்றலோடு சம்பந்தப்பட்டது. அதுக்கு பிறகு பின்வரும் உரை பகுதி ஒன்றை வாசித்து அவற்றை 3ஆக சுருக்கி சுருக்கம் ஒன்று எழுத வேண்டும். எனவே ஒரு கட்டுரை, ஒரு கடிதம், வாக்கியங்களை ஒருமைப்படுத்தல், அடுத்தது சுருக்கம். இது மொழியாற்றல்ல மாத்திரம் உள்ள ஒரு பகுதி. அதில் 2வது பகுதி தான் நாங்கள் படிப்பது. முகாமைத்துவ சேவை உதவியாளருக்காக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகைமைகள் என்கின்ற இந்த 2வது பகுதி 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களையும் கொண்டது. இது அலுவலகங்களிலே நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அலுவலகங்களிலே முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் செய்கின்ற நீங்கள் தொடர்பு படாமல் இருக்கின்ற அலுவலகத்தோடு இருக்கின்ற விடயங்கள் ஓரளவு தொடர்பு பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அலுவலகத்தில் இருக்கின்ற அலுவலக ரீதியான கடமைகளை படித்திருக்கின்றோம் பூரணமாக. எனவே அந்த வகையில் அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு அலுவலக முகாமைத்துவ உதவியாளராக உங்களுக்கு இந்த நியமனம் கிடைக்கப்படுகின்ற பொழுது அதனை செய்வதற்குரிய ஆற்றல்கள் இருக்கிறதா என்பதுதான் இங்கு பரீட்சிக்கப்பட இருக்கிறது. ரைட். எனவே இதற்காகவும் வழங்கப்படுகின்ற நேரம் 1 மணித்தியாலம் 15 நிமிடம். எனவே இந்த வினாபத்திரம் 2 மணித்தியாலமும் 30 நிமிடத்தையும் கொண்ட 2 வினாபத்திரங்கள். ஒரு வினாபத்திரம் அதை 1.5 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலங்களாக வகுத்திருக்கிறார்கள். ரைட். எனவே இந்த வினாபத்திரத்தை வழங்கப்பட இருக்கிற வினாபத்திரத்தை பொறுத்த வரையில அதுல
எல்லா வினாக்களுக்கும் நாங்கள் விடையளிக்க வேண்டும். அதை பேப்பர் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த வினா பத்திரத்துக்கு Assalamualaikum sir. வலைக்கம் அஸ்ஸலாம். Buenas alam kelas. ஆ Kelas buenas alam என்ன தான் கொஞ்சம் மந்தம் லைனுக்கு. ஓ இப்பதான் ஆறாவது 10 நிமிஷம் மற்றும். சரி சரி. ஓகே, சார் குட் மார்னிங். குட் மார்னிங். சார் இந்த இந்த வினாபத்திரத்துல சிங்கள ஓ மொழியில இருக்க வினாபத்திரம் ஒன்று இருக்கு தானே சார்? அதுல ஓம் இருக்க கேள்விகள் சிலது இந்த தமிழ் வினாபத்திரத்துல விடுபட்டிருக்கு சார். நான் பார்த்தேன் அப்ப அது கொஞ்சம் அது வந்து இல்லை இந்த பிடிஎஃப்க்கு. அது 3 மொழியிலும் இருக்கு தானே இல்லையா சார்? நீங்க ஓம் போட்டிருக்கீங்க. ஓம் ஓம் ஓ சார் அது நான் சிங்கள மொழியில பார்த்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டேன். மற்றவங்க எப்படியோ சரி இருக்கு. த- என்னது வந்து இல்லைன்னு சொல்றீங்க? இந்த வினாபத்திரத்துல இந்த கேள்விகள் கொஞ்சம் இருக்கு தானே சார் அந்த நம்மட ஆபீஸ் சிஸ்டத்துல. அதுல ஓ ஒரு சில கேள்விகள் வந்தில்லை இதுக்கு இந்த பிடிஎஃப்க்கு. டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இல்லையா? ஓ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சில கேள்விகள் வந்து முதலாம் நான் 23 நான் மணி நான் பார்க்குறேன். நான் பார்த்து அப்படி இருந்தா சொல்றேன். சரி, ஓகே, ரைட், ஓகே. எனவே இந்த ரெண்டாவது பகுதியை பொறுத்தவரையில இந்த ரெண்டாவது பகுதியில ஒரு சம்பவம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அலுவலகத்தோடு தொடர்புடைய ஒரு சம்பவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அலுவலகத்தில் இருக்கின்ற செயற்பாடுகளோடு தொடர்புடைய அலுவலக கடிதங்கள், மாதிரி கடிதங்கள் 2 வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. வினாக்கள் சில வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 24 இல்ல அது 3வது. அது என்னன்னு சொல்லி சொன்னா 4வது பேஜும் 5வது பேஜும் பிடிஎஃப்க்கு வந்தில்லை. அதுதான் நடந்திருக்கிறது. சரி, 4வது பேஜும் 5வது பேஜும் பிடிஎஃப்க்கு வந்தில்லை. சிங்களத்துல இருக்கும் 4வது பேஜும் 5வது பேஜும் இது இருக்குது. ஓ ஒரு பேஜ் 2 பேஜ் வந்தில்லை. அதாவது நான் அதை இன்னைக்கு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன். அதாவது முதலாவது இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வருகிற போது சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு 1 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் காணப்படுகிறது. ஒரு புள்ளிக்குரிய வினாக்கள், ஒரு புள்ளி வழங்கப்படும். சரி, அலுவலக செயற்பாடு தொடர்பாக ஒரு புள்ளி வழங்குகின்ற வினாக்கள் 20 வரும். அதற்கு பிறகு 2 புள்ளிகள் கொண்ட வினாக்கள் 10 வரும். 21 30. அப்ப எனவே எவ்வாறு அவர்கள் புள்ளியிடல் வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு குறிப்பு வினாக்கள், அதாவது ஒன் வேர்ட் ஆன்சருக்குரிய வினாக்கள் 10, 2 புள்ளிக்குரிய வினாக்கள் 10. அப்ப 30 புள்ளிகள். அதுல 2 புள்ளி வழங்கியிருக்கிறார்கள். அதுல 30 புள்ளிகள். அதுக்கு பிறகு வந்திருக்கிற கடிதங்களை எழுதுறதுக்காக வேண்டி
5 புள்ளிகள் அளவு 10 மார்க்ஸ். அவ்வாறுதான் அவர்கள் புள்ளியிடல் வைத்திருக்கிறார்கள். ரைட். எனவே அந்த பேப்பர் தான் அதுல வந்து இல்லை, நாங்க இப்ப பார்ப்போம். ரைட். அதாவது 1 தொடக்கம் 20 வினாக்கள், 21 இருந்து 31 வினா, அதுக்கு பிறகு 31வது வினா, 32வது வினா. எனவே 1 தொடக்கம் 20 வரை 20 புள்ளிகள் வழங்கப்படும். 21 தொடக்கம் 30 வரை அதிலே 20 புள்ளிகள் வழங்கப்படும், 2 புள்ளிகள் வீதம். சரி, 2 புள்ளிகள் வீதம் 10, அதுல 20 புள்ளி, அப்ப 40. 31வது வினாவுக்கு 5 புள்ளி, 32வது வினாவுக்கு 5 புள்ளி. எனவே மொத்தம் 50 புள்ளிகள் இந்த வினா பத்திரத்திலையும், முன் வினா பத்திரத்துல 50 புள்ளிகள் என்ற அடிப்படையிலையும் தான் இந்த புள்ளி திட்டம் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப உங்களுக்கு தெரியும். ரைட். எனவே அதற்கு முன்பதாக வந்த ஒரு வினா பத்திரத்திலையும் இவ்வாறாக சுருக்க வினாக்களோடு சம்பவம் ஒன்று வழங்கப்பட்டு 2-3 சம்பவங்கள் வழங்கப்பட்டு அந்த 2 சம்பவங்களுக்கு அடியாக 25 புள்ளிகளுக்கு அந்த வினா பத்திரங்களும் ஆரம்ப காலங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப வழங்கப்பட்டிருக்கிற வினா பத்திரத்தை பொறுத்தவரையிலே இந்த மாடல் தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ரைட். இதுக்கு நீங்க விடை எழுதி பார்த்தீங்களா? எழுதிக்கிறீங்க தான். ஏன்னா அப்ப எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்க இப்ப இதுல விடை எழுதுற நேரம். ரைட். அப்ப எனக்கு ஈஸியாக பார்த்து கொண்டு போகலாம். ரைட். அப்ப நாங்க செய்வோம். இறக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகமானது அம்பாறை மாவட்டத்தில் சம்மாந்துறை பிரதேச அலுவலகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது ஒன்றாகும். சம்மாந்துறை பிரதேச செயலாளர் இறக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தினதும் பிரதான மேற்பார்வை அதிகாரியும் பிரதான நிர்வாக அதிகாரியும் ஆகும். எவ்வாறாயினும் இறக்காமம் அலுவலகத்தில் முழு நேர சேவையில் ஈடுபட அவருக்கு முடியாதோடு 2 கிழமைக்கு ஒரு முறை அவர் அலுவலகத்துக்கு கடமைகளுக்காக சமூகம் அளித்தல் வேண்டும். முதல் நியமனம் பெற்று வந்த பெண் நிர்வாகி இறக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தில் உள்ள முதல் நியமனம் பெற்று வந்த பெண் நிர்வாக அதிகாரி ஏயோ இறக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்தில் உள்ள நேரடியான மேற்பார்வை அதிகாரியாக முழு நேர சேவையில் உள்ளார். அங்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பூரணமாக சேவையில் இருக்கிறார். இவ் அலுவலகம் தொடர்பாக அம்பாறை மாவட்ட செயலாளர் பெருந்தொகையான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவையாவன: இறக்காமம் பிரதேச செயலாளர் அலுவலகத்திலது கடமைகள் சம்பந்தமான பல்வேறு முறைகேடுகள், அலுவல்களது வினைத்திறனின்மை, கடமை செயற்பாடுகளின் போது அவர்கள் காட்டும் கவனஈனம் ஆகிய விடயங்கள் தொடர்பானவை ஆகும். இவை சம்பந்தமாக பெரிதும் கவனம் செலுத்திய மாவட்ட செயலாளர் இம்முறைப்பாடு சம்பந்தமான விசாரணை துரிதமாக நடாத்தி அறிக்கையிடுவதற்கு மேலதிக மாவட்ட செயலாளரின் தலைமையில் விசாரணை குழு ஒன்றை நியமித்தார். அக்குழுவின் உறுப்பினர்கள் இறக்காமம் பிரதேச செயலாளர் உப அலுவலகத்திற்கு வருகை தந்து விசாரணை நடத்திய போது பின்வரும் விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டன. 1. அலுவலகத்தின் நாளாந்த கடமை செயற்பாடுகள் முறைப்படி இடம்பெறாமை. அதுல உதாரணம்: வரவு பதிவேடு, அலுவலர்களது லீவு பதிவேடு, அலுவலக நேரத்தில்
அலுவலகத்துக்கு வெளியே செல்லுதல் பதிவேடு என்பன உரிய முறையில் பேணப்படாமையும் லீவு எடுத்தல் அனுமதிக்கப்பட்ட நிர்வாக ஒழுங்கு விதிகளுக்கு மாற்றமாக இடம்பெறல். பெண் நிர்வாகி பெண் நிர்வாக அதிகாரி கடமைக்கு சமூகம் அளித்தல் மிகவும் குறைவாக உள்ளதோடு அவர் அதிக அளவு லீவ் எடுத்தல். பெண் நிர்வாக அதிகாரியின் கடமை மேற்பார்வை செயற்பாடுகள் மிகவும் பலவீன மட்டத்தில் இருப்பதுடன் போதிய அறிவு இல்லாமை அதன் காரணமாக அலுவலகத்தின் ஏனைய அலுவலர்களுக்கு உதாசீனமும் வினைத்திறன் ஆற்றலும் கடமை செயற்பாட்டில் ஈடுபடுதல். பணிக்குழுவின் பெரும்பாலானவர்கள் தம் ஆற்றம் பதவிகளுக்கு புதியவர்களாவதால் அவர்களுக்கு தமது கடமை சம்பந்தமாக போதிய அறிவில்லாது இருத்தல். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தினது கோப்பு முறையாக பேண இடம்பெறாமை அவை கையாளும் போது ஏற்புடைய நடைமுறை விதிகள் கவனத்தில் கொள்ளப்படாமை. உதாரணமாக நினைவூட்டற் பதிவேடு அசைவு அட்டை உபயோகிக்கப்படாமை சுட்டியிடுதல் மற்றும் சுட்டி பதிவேடு பேணப்படாமை. ரைட். எனவே இந்த பாருங்க, இந்த சம்பவத்துல அலுவலக முறைமையில் இருக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். அத்தோடு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நிலவும் தொடர்பு பலவீனமாதல், அலுவலகத்தில் காட்சிப்படுத்த வேண்டிய கட்டாய பெயர் பலகை காட்சிப்படுத்தப்பட்டிருக்காமை, அலுவலகத்தில் முக்கியமான பகுதியால் நாளாந்த தபால் செயற்படல் மிகவும் பலவீனமான மட்டத்தில் இருத்தல், அலுவலகத்துக்கு கிடைக்கும் கடிதங்களுக்கு நீண்ட காலத்தின் பின்னரே பதில் அனுப்புதல், இதெல்லாம் அங்கு இருக்கின்ற குறைபாடு. ரைட். அத்தோடு 2 பின்னிணைப்பு தந்திருக்கிறார்கள், அதை நாங்க பார்ப்போம். ரைட். அதுக்கு பிறகு அவர்கள் பல்வேறு வினாக்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த வினாக்களை பொறுத்த வரையில் அதோட மொழிபெயர்ப்பு தமிழ்ல சில வினாக்கள் இல்லாமல் இருக்கிறது. ரைட். அப்ப எனவே சம்மாந்துறை இறக்காமம் பிரதேச செயலகத்தின் நாளாந்த தபால் பிலிபந்த தொடர்பாக பொறுப்புகள் வழங்கப்படுகின்ற அதிகாரி யார் என்ற ஒரு வினா கேட்டிருக்கிறது. ரைட். அவ அங்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சினை தான் தபால் தொடர்பானது. அதாவது நாளாந்த தபால் தொடர்பாக அதிகமான பொறுப்பு வழங்கப்படும் அதிகாரி யார்? நாங்க படிச்சிருக்கிறோம். இந்த சம்பவத்துல யார் அந்த பிரதேச உப காரியாலயத்துல தபால் தொடர்பாக இருக்கிற அதிகாரி? அவர் அங்கு அது உதவி ஒரு உப அலுவலகம் என்ற வகையில் அங்கு இருக்கின்ற நிர்வாக உத்தியோகத்தர் தான் அங்கு பிரதானியாக செயற்படுவார். எனவே அங்கு அவர் பிரதான உத்தியோகத்தராக அந்த கடிதங்களுக்கு பொறுப்பு சொல்லப்படுவார். எனவே பெண் பிரதான நிர்வாகி என்பது விடையாக வர வேண்டும். ரைட். தேவையானவங்க கேள்வி எழுதி கொள்ளுங்க. 2வது, அலுவலகங்களுக்கு கிடைக்கும் கடிதங்களின் பிரதான வழிமுறைகள் யாவை?